ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ப்ரைவேட் பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபிலிப்பீன்ஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்க்க முடியும். ஏமாயே நீ தான் ரெகுலராக வீடியோவே போடுறதில்லையேன்னு சொல்லிட்டு கரிச்சு கொட்டுறவங்க கரிச்சு கொட்டிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் தான் வீடியோவே போடுறேன். அதுக்கெல்லாம் காரணம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இனிமேலாவது ரெகுலராக வீடியோ போட பார்க்குறேன். அண்ட் வாங்க டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆர்ஃபனேஜை தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு பொண்ணு இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம சீரீஸோட ஹீரோயின் ஃபெலி. இவங்க குழந்தையா இருக்கும் போதே இவங்க அப்பா அம்மா இந்த ஆர்ஃபனேஜில் விட்டுட்டு போயிடுறாங்க. இவங்க கிட்டத்தட்ட 16 வருஷமாக இங்கே தான் இருக்காங்க. ஸோ இவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ வேலையும் பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு இவங்க ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஹாப்பி பர்த்டே ஃபிலி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டே போல். அதை ரொம்ப பெருசாக செலிப்ரேட் பண்ண முடியலைன்னா கூடயும் அவங்களுக்கு நம்ம பர்த்டேக்கு இப்படி விஷ் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹாப்பினஸோட இருக்கிற எல்லா வேலையும் திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆர்ஃபனேஜில் இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் எழுப்பி விடுறாங்க. எழுப்பி விட்டுட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை கேட்குறாங்க, ஃபெலி நீங்கள் சூப்பராக சமைப்பீங்கல்ல, அதனால இன்னைக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சமைச்சு தாங்க. நீங்கள் ஏற்கனவே சமைச்சு தாரேன்னு சொல்லியிருந்தீங்க, ஆனால் நீங்கள் இன்னும் சமைச்சே தரல, இன்னைக்கு சமைச்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஃபெலி செம்மையாக சமைப்பாங்க. குழந்தைங்கலாம் கேட்ட உடனே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சமைச்சு எல்லா குழந்தைங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு வேக வேகமாக எங்கேயோ கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஐடா அப்படிங்கிற ஒரு லேடியை பார்க்குறாங்க. இவங்க தான் இந்த ஆர்ஃபனேஜுக்கு ஓனர் மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து நடத்துகிறவங்க. இவங்க தான் ஃபெலி, இவ்வளோ அவசரமாக எங்கம்மா போய்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லை ஏற்கனவே ஒர்க்குக்கு லேட் ஆகிட்டு மேடம், நான் அதான் கிளம்பி போய்கிட்டு இருக்கேன், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க வேகமாக கிளம்பி போகிறாங்க. என்னதான் வேக வேகமாக அவசரமாக கிளம்புனாலும் அவங்கள பிக்கப் பண்ணுற கார் விட்டுட்டு போயிடுது. சரி என்னடா பண்ணுறது, நம்மளுக்கு இருக்கவே இருக்கு நடராஜா சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கேருந்து ஓடியே வேலைக்கு போகிறாங்க. இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே போனோடனே ஓனரமாக ஒரே காற்று மூஞ்சுன்னு கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏமா ஃபெலி, உனக்கு சீக்கிரமாக வர தெரியாதாமா, இதோட எத்தனை தடவை லேட்டாக வந்திருக்கேன்னு தெரியுமா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னைய வேலையை விட்டு தான் தூக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. நல்லா அவங்க ஆசை தீர கத்தி முடிச்சதுக்கப்புறமா, ஏமா ஃபெலி சீக்கிரமாக ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் வேக வேகமாக போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வராங்க. ஜோர்டன் சார் உனக்காண்டி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீ போய் ஆர்டர் எடு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் போயிட்டு ஆர்டர் எடுக்கிறாங்க. ஜோர்டன் அப்படிங்கிறவர் நல்ல பிசினஸ் மேன், பெரிய பணக்காரரு, ஆளு கொஞ்சம் பெரிய கை, அப்பப்போ இந்த ஹோட்டலுக்கு போறது வழக்கம். இவருக்கு நம்ம ஃபெலியை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் ஃபெலியை இன்னும் அந்த ஓனரமா வேலையை விட்டு தூக்காம இருக்காங்கன்ட்டு கூட சொல்லலாம். ஃபெலி போன உடனே வழக்கம் போல உள்ள ஆர்டர் தானே சார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஜோர்டனும் ஆமாமா அப்படின்னு சொல்றாங்க. ஃபெலி அங்கேருந்து கிளம்ப போது, ஃபெலி கொஞ்சம் நில்லுமா, இன்னைக்கு நான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. யாரையாவது மீட் பண்ண போறீங்களா சார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா, ஒன்றைய மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் உன்னோட வயசில் மூத்தவங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேர் ஸ்டைலை மட்டும் கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்குன்ட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோர்டனும் சரிம்மா மாற்றிடலாம், அதுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. சார் நான் ஒன்று கேட்டால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஃபெலி கேட்குறாங்க. கடந்த 6 மாதமாக எங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டு போகிறீங்க, என் கிட்ட இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா அப்படி இருந்தால் நல்லா இருக்குமான்ட்டுலாம் கேட்குறீங்களே, உங்கள் வீட்டில் யாருமே இல்லையா சார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே ஜோர்டன் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, இல்லைம்மா என்னோடய ஒய்ஃப் இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு இருக்கிறது எல்லாமே பையங்க தான்மா, அவங்களுக்கு என்னையை பற்றி ஒன்றுமே தெரியாதுமா, எனக்கு ஒன்று பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் என்ன ஃபீலிங் கிடைக்குமோ அந்த மாதிரி தாம்மா இருக்குது, அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபெல்லியும் சிரிச்சுக்கிட்டே அவங்களோட ஆர்டரை எடுத்துகிட்டு போகிறாங்க. கரெக்டாக அப்போ பார்த்து நம்ம ஃபெல்லிக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நம்ம ஃபெல்லி ஒரு ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதை பார்த்த உடனே ஃபெல்லிக்கு ரொம்பவே சோகமாக இருக்குது, என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அவங்க சோகமாக இருக்கும்போது அவங்க கூட ஆர்ஃபனேஜில் இருக்கிற குட்டி தங்கச்சி தம்பிலாம் ஹாப்பி பர்த்டே ஃபெல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணுறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஃபெல்லிக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. என்ன எல்லாரும் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எப்போதும் உன்னோட பர்த்டேவை ஆர்ஃபனேஜில் தானே கொண்டாடுறோம், அதான் இங்கே வச்சு கொண்டாடினா கொஞ்சம் உனக்கு சந்தோஷமாக இருக்குமே சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லும்போது அந்த ஓனரமாக திருப்பியும் காய்ச்சி முச்சுன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதான் இந்த மாதிரி அனாத ஆசிரமத்தில் இருந்துலாம் இருக்கிறவங்கள வேலைக்கு சேர்த்தா இப்படி தான் பண்ணுவாங்கன்ட்டு தெரியும், ஒழுங்காக வேலைக்கு கரெக்டாக டைமுக்கு வரதில்லை, ஒழுங்காக வேலையும் பார்க்கறதில்லன்னு சொல்லிட்டு வெளியே போட்டு காய்ச்சி மூச்சுன்னு திட்டுக்கிட்டே இருக்காங்க. உடனே ஜோஹான் அந்த இடத்துக்கு உங்கள் எம்ப்ளாய்க்கு பர்த்டே நீங்கள் அவங்களை இப்படி தான் போட்டு திட்டிக்கிட்டு இருப்பீங்களான்னு கேட்ட உடனே அப்படியே ஓனரமாக ஃப்ளாட்டை மாற்றிடுறாங்க.
கேட்குறாங்க. இல்லை சார், இந்த சர்ப்ரைஸே நான் தான் ஏற்பாடு பண்ணேன். ஃபெலி நீ சர்ப்ரைஸ் ஆகிட்ட அப்படி தானம்மா, ஹாப்பி பர்த்டேம்மா, என்ஜாய் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோட்டலாக வந்து ஃப்ளாட்டையே மாற்றிட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. அண்ட் நம்ம ஃபெலி வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட தம்பி தங்கச்சி நம்ம ஃபெலி எல்லாரையுமே வந்துட்டு ஜோஹன் வந்து ஆர்ஃபனேஜுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. ஆர்ஃபனேஜோட ஓனரான ஐடா மேம் எல்லாரையும் போட்டு திட்டுறாங்க. இப்படி தான் ஃபெல்லி வேலை பார்க்குற இடத்துக்கு சொல்லாமல் பொல்லாமல் போவீங்களா? உங்களால் ஃபெல்லிக்கு தானே திட்டு விழுந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆர்ஃபனேஜ்லேருந்து என்கிட்ட சொல்லாமல் இப்படி போயிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. நம்ம ஃபெல்லி ஜோஹனை ஐடா மேம்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவர் ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புகழெல்லாம் பற்றி சொல்லிட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க ஆர்ஃபனேஜ்குள்ளே கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஃபெல்லி ரூமுக்கு போய் பார்த்த உடனே அங்கே ஒரு கிஃப்ட் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு ஹேர் கிளிப் இருக்குது. இது வந்து க்ளோய் கொடுத்தாலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட கேட்குறாங்க. இல்லைம்மா, க்ளோயெலாம் கொடுக்கல, நான் தான் கொடுத்தேன். என்னால் இந்த சின்ன கிஃப்ட் தான் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் மேம், நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க விரும்பலை. இங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே ஈஸியாக தத்தெடுத்து வந்து போயிடுவாங்க. ஆனால் நான் மட்டும் என்னோட அப்பா அம்மாவே வந்து தத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷம் இங்கே இருந்திருக்கேன். என்னை இவ்வளோ வருஷம் வந்து இந்த ஆர்ஃபனேஜில் வச்சு பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாளும் வழக்கம் போல் அங்கே இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு கரண்ட் போயிடுது. அவங்களுக்கு வந்து இருட்டுனா ரொம்பவே பயம். உடனே வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஐடா வந்துட்டு கூப்பிட்டு சொல்கிறாங்க, உனக்கு இருட்டெல்லாம் பயம் தெரியுதுல, ஏமா அப்படி தனியாக வேலைலாம் போட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. திடீர்னு ஃபோனில் ஒரு மெசேஜ். நம்ம ஃபெலியும் வந்து என்னவா இருக்க போதுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா பூதி தர்மா அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் இருந்து அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கூல் ரொம்பவே பெரிய ஸ்கூலு, ரொம்ப பணக்காரங்க மட்டுமே போய் படிக்கக்கூடிய ஸ்கூலில் வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் தரேன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் ஐடா மேமை வந்துட்டு ஹக் பண்ணுறாங்க. அங்கே தான் க்ளோயி படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியும். க்ளோயி அப்படிங்கிறவங்க வந்துட்டு நம்ம ஃபெல்லி கூட சின்ன வயசுலேருந்து இதே ஆர்ஃபனேஜில் வளர்ந்தவங்க தான். 2 பேருமே வந்துட்டு செம க்ளோஸ் ஆன பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் க்ளோயி வந்து தத்தெடுத்து போயிடுவாங்க. நம்ம ஃபெல்லியும் வந்துட்டு அப்படி இல்லாமல் இங்கே தான் இருப்பாங்க. அவளையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. அவங்க ஜாலியாக சந்தோஷமாக ஸ்கூலுக்குள்ளே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது செம ஸ்பீடில் ஒருத்தன் காரை ஓட்டிகிட்டு வரான். அதுவும் நம்ம ஃபெலியை இடிக்கிற மாதிரியே வரான். உடனே நம்ம ஃபெலியை வந்து, டேய் கண்ணை எங்கடா வச்சிருக்க, ஏன்டா இப்படி இடிக்கிற மாதிரி ஓட்டிட்டு போகிறா லூசு பையிலேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காரில் ஓட்டுறவன் இதெல்லாம் காதில் வாங்கிக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு நல்லா ஜாலியாக காரை ஓட்டிட்டு போயிட்டு நோ பார்க்கிங் ஏரியாவில் போயிட்டு பார்க் பண்ணிடுறான். இப்போ கார்ல இருந்து 4 பேர் இறங்குறாங்க. ஏதாவது ஒரு ஸ்கூலை எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஸ்கூலில் ஒரு 4 பிரின்ஸு 4 பிரின்சஸ் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்களும் இந்த ஸ்கூலோட 4 பிரின்ஸு. இவங்களுக்கு மயங்காத பொண்ணுங்களே கிடையாதுன்ட்டு சொல்லலாம். இவங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் உண்டு. கரெக்டாக அங்கே ஒருத்தர் நின்றுட்டு, இது நோ பார்க்கிங் ஏரியான்ட்டு தெரியாதா, இங்கே போய் காரை பார்க் பண்ணியிருக்கேன், இங்கேருந்து காரை எடுறாகா அப்படின்னு சொல்கிறான். இது நோ பார்க்கிங் ஏரியாவா, அங்கே நல்லா ஊத்துப்பாடா கண்ணுக்கு, இன்னும் உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்கிறான். அங்கே பார்த்தா 4 பிரின்ஸ்ன்னு போட்டிருக்கு. இது வந்து எங்களோட கார் பார்க்கிங் ஏரியா, அதனால் நாங்கள் இங்கே தான் கார் பார்க் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. இவர் பேர் தான் ராகா. கார் ரேசிங்க்கு ரொம்பவே பேர் போனவர். இவர் ஸ்கூலில் ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் கார் ரேசிங் தான். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனலில் வாரம் ஒரு வீடியோ வேறு அப்லோட் பண்ணிடுவார் கார் ரேசிங் பண்ணி. சிம்பிளாக ஒரு வேர்டில் சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் ரகட் காய் அப்படின்னே சொல்லிடலாம். இப்போ நீ மட்டும் உன் காரை இந்த பார்க்கிங் ஏரியாலேருந்து எடுக்கலன்னு வை, ஆஸ் அ ஸ்கூல் பிரசிடெண்ட்டாக நான் உன் காரில் செயினை கட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ராகாவுக்கு செம்ம காண்டாவது, நம்ம காரில் செயினை கட்டுவானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரும் வந்துட்டு பார்க்கிங் ஏரியாலேருந்து எடுக்கிற மாதிரி காரை வந்து பேக்வேர்ட்ஸில் வந்து ஓட்டிட்டு போகிறாரு. இங்கே பிரசிடெண்ட்டுக்கு ஒரே ஹாப்பி, ஒரே குஷி. நம்ம சொன்னோடனே கார் பார்க்கிங்லேருந்து காரை எடுத்துட்டானே இந்த ரகட் காய் அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ராகா வேகமாக காரை ஓட்டிட்டு வந்து ஏற்றுற மாதிரி வண்டியை விட்டுறாரு. அவ்வளோதான், இவர் கீழே விழுந்துடுறாரு. இதெல்லாம் நம்ம ஃபெலி பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. கீழே விழுந்தவங்கள தூக்கி விட்டுட்டு, டே உனக்கு அறிவு இருக்கா, இப்படி ஒரு அப்பாவி ஜீவனை காரை ஓட்டி ஏற்ற பார்க்குறிய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெலி போய் கத்திக்கிட்டே இருக்காங்க. ஏமா நான் என்ன ஓமலியாமா காரை விட்டு ஏத்துனேன், நீ ஏமா இப்படி இந்த துள்ளிட்டு இருக்க? ஆமா, முதல்ல நீ யாரு, ஒரு ரேண்டம் கேர்ள் தானே, உன் வேலையை பார்த்துட்டு போமாட்டியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே ஃபெல்லி வந்து, ஆமா நான் ரேண்டம் கேர்ள்னா, நீ வந்துட்டு ஒரு டேஞ்சரஸ் பாய், போடா ரக்கட் பாய் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இவங்க 4 பேருமே அண்ணன் தம்பி. ராகா வேண்டாம் விட்டுருவா, கிளாஸ்க்கு லேட் ஆகுது, போலான்ட்டு அவங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ராகா விடுற மாதிரியே தெரியல. அதுலேயும் நம்ம ஃபெல்லி வந்துட்டு கார் கீயை வேற பிடிங்க வச்சுக்கிறாங்க. இப்போ என்னடா பண்ணுவேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க.
2 பேரும் வந்து சின்ன பிள்ளை மாதிரி அடிபடி சண்டை போட்டு கார் கீயை பிடுங்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஃபில்லி கார் கீயை கொடுக்குற மாதிரியே தெரியல. போடா, முடிஞ்சா உன்னால முடிஞ்சா எடுத்துக்கூடா, அந்த மாதிரி வந்துட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் கடைசியா கார் கீயை தூக்கி போட்டுடுறாங்க. ராகாக்கு செம காண்டாவது. கார் கீயை போய் எடுக்கிற அந்த டைம்ல நம்ம ஃபெல்லியும் அந்த பிரசிடென்ட்டும் வந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. டே உட்ரா ராகா, இதெல்லாம் ஒரு விஷயமா, நம்ம கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, வாடா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. கிளாஸ் பிரசிடென்ட் ஃபெல்லியை ஸ்கூலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. க்ளோயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொன்னேன்ல, அவங்க நம்ம ஃபெல்லியை பார்க்குறாங்க. எங்கே ஃபெல்லி நம்ம க்ளோயை பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபெல்லிக்கு தெரியாமல் அங்கேருந்து வேக வேகமாக ஓடி ஒளிடுறாங்க. கிளாஸ் பிரசிடென்ட் வந்துட்டு நம்ம ஃபெல்லியையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபெல்லியோட அழகில் அப்படி மயங்கி விழுந்துட்டாங்கன்ட்டு நினைக்கிறேன். நம்ம ஃபெல்லி வந்துட்டு நான் ஃபெல்லி அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. நான் வந்து ஹெம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே செல்ஃப் இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. நீ வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கியா, அப்போ டீச்சரை போய் பாரு, நான் என்னோட கிளாஸ்க்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெம்மா வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு வழியாக எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு நம்ம ஃபெல்லி வந்து கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. டீச்சர் வந்துட்டு நீ வந்து உன்னோட செல்ஃப் இன்ட்ரோ கொடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஃபெல்லி, இனிமேல் நம்ம எல்லாருமே வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு அவங்க வந்து க்ளோயை வந்து பார்த்துடுறாங்க. க்ளோயி கிட்ட உட்கார போகிறாங்க. ஆனால் க்ளோயை வந்து சுத்தமாக நம்ம ஃபெல்லியை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. யாருமா நீ, அந்த மாதிரி லுக்கு விட்டுட்டு அவங்க வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஃபெல்லிக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினச்சோம், ஆனால் இவன் நம்மளை கண்டுக்கவே மாட்டேக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது ஃப்ரீ சீட் இருக்குமா அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா ராகாவும் அதே கிளாஸ் தான். மவளை நீ செத்தடி அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு. கடைசியாக ஒரு வழியாக எப்படியோ வந்துட்டு ஒரு ஃப்ரீ சீட்டில் போயிட்டு உட்காடுறாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க நான் வந்துட்டு ஷானியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கூடலாம் வந்து செல்ஃப் இன்ட்ரோ ஆகி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க. பிரேக் டைமில் ஷானியா வந்து சொல்கிறாங்க, நீ வந்து அந்த 4 பேர்கிட்ட இருந்து தள்ளியே இரு, அதான் உனக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. 4 பேரா, அது யாருடா அப்படின்ட்டு நம்ம ஃபெல்லி யோசிக்கிறாங்க. அதான்ப்பா அந்த 4 பேரா, என்ன இவ சொல்ல வரா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆலின் சொல்கிறாங்க, அதாம்மா அந்த 4 பிரின்ஸு, இங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அவங்கள வந்து 4 பிரின்ஸ் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா வந்து அவங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க, அதனால் அப்படி தான். இன்னைக்கு காலையிலேயே பார்த்தோம், நீ வேற அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தல, இனிமேல் வந்துட்டு அவங்க கிட்ட அவ்வளோ எதுவும் வச்சுக்காத, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த 4 பிரின்ஸும் வந்து ஒருத்தங்களா நம்ம ஃபெல்லியை இடிச்சுக்கிட்டே போகிறாங்க. கடைசியில் ராகா வந்து நம்ம ஃபெல்லியை பார்த்துக்கிட்டே வந்து யோசிக்கிறாங்க, நீ செத்தடி மவள, இனிமே தாண்டி ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க. நீ வந்து இவங்க கிட்ட இந்த தள்ளி இருக்கிறது உனக்கு நல்லதுன்ட்டு நினைக்கிறேன் ஃபெல்லி. இவங்க வந்து 4 பிரின்ஸ் மட்டும் இல்லை, இவங்க அப்பா பெரிய பணக்காரரு, இந்த ஸ்கூலுக்கு வந்து நிறைய ஃபண்டு டொனேஷன் அப்படி இப்படின்ட்டு நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அதனால நீ அவங்க கிட்ட இருந்த தள்ளியே இரு. இந்த 4 பிரின்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் யார் தெரியுமா? ராகா தான். அவன் வந்துட்டு படிப்புல கொஞ்சம் முட்டாலாம் இருந்தாலும் ரியல் லைஃப்ல ரொம்பவே வந்துட்டு ஸ்மார்ட்டானவன். அவனுக்கு கார் தான் உலகம், காரை பத்தின எல்லா விஷயமுமே அவனுக்கு தெரியும். ஒரு பெரிய இன்ஃப்ளூசரா வேற இருக்கான். வாரம் யூடியூப்ல வீடியோ எடுத்து போடுறது அப்படி இப்படின்ட்டு வந்துட்டு பொண்ணுங்க லெவல்ல வந்துட்டு நிறைய ஃபேன்ஸ் வச்சிருக்கான். 2வது பிரின்ஸ் ஜார்டன். இவன் பெரிய மியூசிஷியன். இவனோட உலகத்துல இவன் தான் அழகன்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் மற்றவங்களை கம்பேர் பண்ணும் போது இவன் பரவாயில்லன்ட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஆலின் சொல்கிறாங்க. ஹால்காவும் நவீரோவும் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே வந்து நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஆனால் ட்வின்ஸ் தான். இதில் ஹால்கா வந்து ஒரு கேம் பைத்தியம். அவனோட அழகுக்கு ஏக்கச்சக்க பொண்ணுங்க வந்து விழுவாங்க, ஆனால் அவங்களெல்லாம் கண்டுக்காமல் ஒரே கேம் தான் விளாண்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் நவீரோ அப்படி கிடையாது. அவங்க கிட்ட எந்த பொண்ணு வந்து பேசினாலும் திருப்பி வளைஞ்சு பேசிக்கிட்டு இருப்பான் அவன். இப்படி ஒருத்தவங்ககிட்டையும் ஒரு வீக்னஸ் இருக்குது, இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் ஃபெல்லி அவங்களோட கழுத்தை செக் பண்ணுறாங்க. அவங்க ஒரு பட்டர்ஃப்ளை நெக்லஸ் போட்டிருப்பாங்க, அது காணாமல் போயிருக்கும். என்னோட அப்பா அம்மா எனக்குன்ட்டு விட்டுட்டு போனது அது ஒன்று மட்டும்தான், அது காணுமேன்னு சொல்லிட்டு அவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க. காலையில் அவங்க போட்ட சண்டையில் கூட அது அங்கே விழுந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் போய் தேடி பார்க்குறாங்க. ஆனால் அந்த செயின் வந்து அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஃபெல்லி, ஷானியா, அலைன்ட்டு 3 பேருமே கேன்டீனுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ராகா அவரோட மொத்த கேங்கோட உட்காந்துக்கிட்டு இருக்காரு. க்ளோயி வேற சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டு ராகான்னு சொல்றாங்க. ராகா வந்துட்டு ஹால்கா காதுல ஏதோ சொல்றாரு. உடனே ஹால்கா வந்துட்டு ஃபெல்லி கிட்ட போயிட்டு கேக்குறாங்க, நீ என்ன பார்க்க தானே வந்தா, எனக்கு தெரியும் நீ என்னோட அழகுல வாங்கி விழுந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு வலிறாரு. ஆனா நம்ம ஃபெல்லி கண்டுக்கிறதாவே இல்லை. அவங்க திரும்பி அந்த இடத்துல இருந்து போக பாக்குறாங்க. அப்போ பார்த்து கரெக்டா அவங்க தலையில இருக்கிற கிளிப்பை வந்து ஹால்கா எடுத்துடுறாங்க. ஃபெல்லிக்கு கிடைச்ச பர்த்டே கிஃப்ட் தான் அந்த கிளிப்பு. இப்போ அந்த கிளிப்பை வச்சுட்டு 3 பேரும் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. கொடுத்துருங்க, அதை என்கிட்டயே திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க.
ஒருத்தரும் மாற்றி மாற்றி தூக்கி போட்டு விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக க்ளோய் கிட்ட கேட்குறாங்க. க்ளோய் தூக்கி வீசும்போது அந்த கிளிப் வந்து உடஞ்சிருது. ஃபெலிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. க்ளோயை அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு க்ளோய் அந்த இடத்துல இருந்து வேகமாக ஓடி போகிறாங்க. பின்னாடியே ஃபெலி போயிட்டு வந்துட்டு க்ளோயை ஹக் பண்ணுறாங்க. க்ளோயி உனக்கு என்ன ஞாபகம் இல்லை, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு கேட்கும்போது பழைய க்ளோயி நான் கிடையாது சரியா, ஆர்ஃபனேஜில் இருந்ததெல்லாம் அப்பமே முடிஞ்சு போச்சு. இனிமே வந்துட்டு க்ளோயி அது இதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வராத. நான் இப்போ என்னோட புது வாழ்க்கையில் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கேன். நடுவில் நீ வராமல் இருந்தாலே நல்லா இருக்கும்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஃபெலிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு ஐடா மேம் கிட்ட வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நான் இன்னைக்கு க்ளோயை பார்த்தேன், ஆனால் அவள் அப்படியே ஆளே மாறிட்டா தெரியுமா, பணக்காரங்களானா இப்படி தான் மாறுவாங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஐடா மேம் வந்துட்டு தெரியலையேம்மா என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு, அவளுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்திருக்கும். மேபி வந்துட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒன்று இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கலாமா இருக்கும். சரி விடுமா, நீ எதை பற்றியும் யோசிக்காதங்கிறாங்க. ஃபெலியும் வந்துட்டு அவங்க வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடெலாம் சமைச்சு வச்சுட்டு ஃபெலி வந்துட்டு அவங்க தம்பி தங்கச்சியெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. ஐடா மேம் வந்துட்டு வேண்டாம்மா, இன்னைக்கு வந்துட்டு உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நீ ஸ்கூலுக்கு போயிட்டு இல்லை, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தாம்மா இது, அதனால உன்னோட தம்பி தங்கச்சியெல்லாம் கூப்பிடாத, இது வந்துட்டு உனக்கான செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபெலிக்கு ஆஹா என்னது இது, என்ன நடக்குது அப்படின்ட்டு வந்து அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வர வேண்டிய கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க ஐடா மேம்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபெலிக்கு கெஸ்ட்டா, என்னது இது, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னமோ மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஜோஹன் தான் அங்கே வந்திருப்பாங்க. அப்போ ஐடா மேம் கிட்ட வந்துட்டு மேம் எதுக்கு ஜோஹன் வந்து இப்போ இங்கே வந்திருக்காரு அப்படின்ட்டு கேட்கும்போது, அவருக்கு வந்துட்டு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கா, அவர் வந்துட்டு உன்னை வந்து அவரோட பொண்ணாக தத்தெடுக்கணுன்ட்டு ஆசைப்படுறாரு, அதான் எனக்கும் வந்துட்டு அவரை பார்த்தா நல்லவராக தோணுது, அவரை ரொம்ப வந்து கேட்டதுனால தான் வந்துட்டு நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன், உனக்கு பிடிச்சிருந்தா நீ வந்துட்டு அவரோட பொண்ணாக தத்து போய்க்கோ, இல்லைன்னா வந்துட்டு நீ இங்கே இருமா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபெலிக்கு வந்து அந்த ஷாக்லேருந்து இன்னும் வெளியில் வரவே முடியல. அவங்க வந்து சைலண்ட்டாக அப்படின்னு நின்றுக்கிட்டே இருக்கும்போது ஜோஹன் வந்துட்டு நீ வந்து என்னோட பையங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லைல்லாமா, இரு நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பையங்களை கூப்பிடுறாங்க. பார்த்தா நம்ம 4 பிரின்ஸ் தான் வந்துட்டு வந்திருக்காங்க. ராஹா, ஜோஹன், ஹல்வா, நவீரோன்னு சொல்லிட்டு 4 பேரும் உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம ஃபெலிக்கும் இது ஷாக்காக இருக்குது, 4 பிரின்ஸுக்குமே ஷாக்காக இருக்குது. என்னது இவளாடா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கில் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே வந்து நம்ம ஜோஹன் வந்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு கிடைக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேயும் ராகாக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. இவளையாடா போய் போய் நம்ம தங்கச்சியை தத்தெடுக்க போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு செம கன்ல இருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. செகண்ட் எபிசோட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.